குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 716. சமாதி நிலை பெற்றிருப்பார் இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார் பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒருக்கின்ற வாயு ஒளி பெற நிற்க தருக்கு ஒன்றி நின்றிடும் சாதகன் ஆமே. காலங்கள் ஏதும் அறியார் அப்படின்னா சமாதியில் கூடியிருப்பவர் காலத்தை உணர மாட்டார். அவர் காலத்தை உணர்ந்தால் அது நல்ல சமாதி ஆகாது. ஒருக்கின்ற வாயு அப்படின்னா சூரியன் சந்திரன் என்ற 2 வகையாக இல்லாமல் சுழுமுனையில் விளங்கும் தடைப்படுத்தப்பட்ட காற்று சமாதியில் பொருந்தி இருக்கும் காலத்தை யோக பயிற்சியாளர் உணர மாட்டார். இனி பெருக இருக்கும் காலத்தின் பெருமையை எதிர்நோக்கி சுழுமுனையில் ஒன்றி இருக்கின்ற 1000 இதழ் தாமரையை பொருந்த பிராணன் செருக்கு இல்லாது இருப்பவன் சாதகன் ஆவான். பாடல் 717. உடம்பு பொன்னாய் ஆகும் சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. மாதவமான வழிபாடு அப்படின்னா பெரும் தவம் அப்படின்னு அர்த்தம். சந்திர மண்டல ஒளியை நோக்கி இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். போது அப்படின்னா 1000 இதழ் தாமரை மலர், அதாவது சகஸ்ர தலம். வேதகம் அப்படின்னா தாழ்வான உலோகத்தை பொன்னாக மாற்றும் ரச குளிகை. சாதகமான அத்தன்மையை நோக்கி ஆராய்ந்து பெருந்தவமான வழிபாட்டை செய்யுங்கள். அங்கனம் செய்து மூச்சுக்காற்றை 1000 இதழ் தாமரையின் உள்ளாக புகும்படி செய்தால் அது ரசவாதம் செய்பவர் பயன்படுத்தும் வாத குளிகையினை போல் உடலில் உண்டான குற்றங்களை போக்கிவிடும். அதுபோல மூச்சுக்காற்று 1000 இதழ் தாமரையை அடைந்தால் உடல் பொன்னாய் ஆவது போல் ஆவியும் சிவனாக மாறிவிடும். பாடல் 718. சிவத்தில் சீவன் அடங்கியது கிடந்தது தானே கிளர்பயன் மூன்றும் நடந்தது தானே உள்நாடி உள்நோக்கி படர்ந்தது தானே பங்கயம் ஆக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே. தான் அப்படின்னா சீவன், கிளர்பயன் அப்படின்னா இம்மை இன்பம் மறுமை இன்பம் முக்தி இன்பம் என்பன அவ்வாறு விளைந்து கிடந்த பயன் இம்மை இன்பம் மறுமை இன்பம் வீடு என்னும் 3 ஆகும். உள்நாடியான சுழுமுனையை நோக்கி சென்ற சீவனை 1000 இதழ் தாமரையில் பொறுத்த அச்சோதி மூலமான சிவத்துடன் அடங்கியது. பாடல் 719. சிவயோகியின் உடல் சிவாலயம் ஆதல் தானே எழுந்த அத்தத்துவநாயகி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகு ஈன்ற அம்மை மதித்திட தேனே பருகி சிவாலயம் ஆகுமே. தத்துவ நாயகி அப்படின்னா பராசக்தி. வானோர் உலகு அப்படின்னா வான மண்டலம். தேன் அப்படின்னா இன்பத்தை தரும் மதிமண்டல ஒளி. இவ்வாறு தனக்கு ஓர் ஆதாரம் இன்றி தான் மற்றவற்றுக்கு ஆதாரமாய் உள்ள பராசக்தி இந்த உடலில் வழி செய்து கொண்டு எமக்குள்ளே இருப்பாள். தேவர் உலகையும் பெற்ற தாயான பராசக்தி விரும்பி இடம் கொள்ள இன்பம் தரும் ஒளியில் ஆழ்ந்து திளைத்த சிவயோகியின் உடலானது சிவாலயம் ஆகும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 720வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.